செவப்பு கலர் பாக்ஸ் வந்துருச்சுங்க அப்படின்னா this is OnePlus time. இந்த பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குன்னா OnePlusோட ஃபர்ஸ்ட் டேப்லெட்டுங்க, பேர் வந்து OnePlus Pad. இன்னைக்கு இதை அன்பாக்ஸ் பண்ணி என்னெல்லாம் ஸ்பெஷலா கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்துடலாம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா என் பேர் யஷா, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? All right. ஓஹோ, OnePlus Pad. That's how it's done. இதுல டேப்லெட், OnePlus magnetic keyboard, stylus. All right. Easy unboxing. பெட்டர். வெப்போ சைடில் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஆமாம், இது என்ன இங்கே? ஐ நோ. OnePlus ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே ஒரு ரெட் கேபிள் கிளப்போட கார்டு கொடுத்துருவாங்க, டாக்குமெண்டேஷன் கிடைக்கும். லெட்ஸ் கீப் தட் டு த சைடு. என்னது என்னமோ மிஸ்ஸிங் மாதிரி தெரியுது. நோ சிம் இஜெக்டட் டூலுங்க. எஸ், OnePlus Pad வந்து இட்ஸ் ஒன்லி a Wi-Fi டேப்லெட். 5G கனெக்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்காது. ஆல் ரைட். பெரிய சார்ஜருங்க, 100 வாட் சார்ஜர். ஆனா OnePlus Pad வந்து 67 வாட் தான் சப்போர்ட் பண்ணும். அண்ட் ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு அது கூட கிடைச்சிரும் ஒரு ரெட் கேபிள், டைப் A to டைப் C கேபிள். ஓகே, let's also take a look at the magnetic keyboard. குவாலிட்டி நல்லா இருக்குப்பா. எனிவே இதை அட்டாச் பண்ணி பார்த்துடலாம். இப்போதைக்கு சைடில் வைப்போம். ஃப்ரெஷ்ஷாக OnePlus ஸ்டைலு தான். இது சூப்பர் ஸ்டைலு தான். இந்த ஸ்டைலுக்கு ஐ டோன்ட் நோ த லிரிக்ஸ், சாரி கைஸ். நீங்க தான் கேட்டீங்களே மியூசிக் வேணும்னு சொல்லிட்டு, போட்டாச்சு மியூசிக். திஸ் is the stylo. Okay, finally பேட் எடுத்து பார்த்துடலாமா எப்படி இருக்குன்னு. கிரீன் கலர்ல பச்சை கலர் நல்லா இருக்கு பார்க்கிறதுக்கு. OnePlus 11 கூட கிரீன் கலர்ல வந்தது ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி கலர் மேட்ச் பண்ணிருக்க மாதிரி இருக்கு. ஒரு சர்க்கிளா காட்டி இருக்கு இதுல பாருங்க. இங்க இட்ஸ் a மெட்டல் பாடி ஃபுல்லா பாத்தீங்கன்னா நீங்க. அப்புறம் சைடுல வந்து ஆண்டனாக்காக பிளாஸ்டிக் இது போயிட்டு இருக்கு, ஒரு லைன் மாதிரி. ஆனா இந்த பிளாஸ்டிக் லைன் வந்து வெறும் வைஃபைக்காக தான். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா மாடல் கொடுத்திருந்தாங்க. அதான் அந்த பாக்ஸ்ல அந்த மாதிரி ஒரு ஹோல் இருந்துச்சு. இந்த கேமரா மாடல் பார்த்து கேமரா ரிங், அதுல ஒரு கேமரா வச்சிருக்காங்க, ஃபிளாஷும் வச்சிருக்காங்க. நல்ல பொசிஷன்ல வச்சிருக்காங்க நான் சொல்லுவேன். நீங்க போட்டோ எடுக்கும் போது வந்து இந்த மாதிரி ஹாரிசான்டலா போட்டோ எடுப்பீங்கல்ல, அப்போ சென்டரா இருக்கும். யார போட்டோ எடுத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து கரெக்டா சென்டரா இருப்பாங்க. ஆல் ரைட். வேற என்ன கொடுத்திருக்காங்க? கீழ வந்து உங்களுக்கு ஒரு டைப் சி போர்ட் கிடைக்கும், டைப் சி 2.0 போர்ட். அப்புறம் இங்க ரெண்டு கிரில்ஸ் பாக்குறீங்களா, அது வந்து ஸ்பீக்கர், ரெண்டு ஸ்பீக்கர். அப்புறம் மேலேயும் ரெண்டு ஸ்பீக்கர். சோ குவாட் ஸ்பீக்கர் செட்டப் கிடைக்கும் வித் டால்பி அட்மாஸ் சப்போர்ட். அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பவர் பட்டன் இந்த மாதிரி மேல, இந்த சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வால்யூம் பட்டன்ஸும் கொடுத்திருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா OnePlus Padல உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடைக்காது. உங்களுக்கு பிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கிடைக்காது, இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கிடைக்காது. அதனால பிரச்சனை என்னன்னா நீங்க பேட்டர்ன் லாக் தான் யூஸ் பண்ணோம், இல்லனா ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணோம். ஃபேஸ் அன்லாக் வந்து அவ்வளவு ரிலையபிளா இருக்காதுங்க. அது வந்து கண்டிப்பா ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் நான் சொல்லுவேன். அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்து ஒரு மேக்னெட்டிக் அட்டாச்மெண்ட் மாதிரி கொடுத்திருக்காங்க. அது வந்து உங்களுக்கு ஆக்சஸரீஸ்க்காக இந்த மாதிரி இந்த கீபோர்ட் ஃபோலியோ கேஸ் இருக்குல்ல. இப்போ டிஸ்ப்ளே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 11.61 இன்ச் IPS LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு AMOLED கிடைக்காது. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா OnePlus Padல AMOLED கொடுத்திருக்கணும், கண்டிப்பா கொடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா 40,000க்கு இல்ல எந்த டேப்லெட்லயும், iPad ஆகட்டும் Android டேப்லெட் ஆகட்டும், உங்களுக்கு AMOLED டிஸ்ப்ளே கிடைக்காது. அப்ப கூட நாங்க சர்ச் பண்ணப்போ Tab S7 Plus வந்து உங்களுக்கு இப்போ டிஸ்கவுண்ட்ல ஒரு 50,000 ரூபாய்க்கு கிடைக்குது. அதுல உங்களுக்கு AMOLED டிஸ்ப்ளே கிடைக்கும். அப்புறம் இந்த டிஸ்ப்ளேல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 500 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. HDR சப்போர்ட் கூட இருக்கு. யூடியூப்ல நீங்க HDR வீடியோஸ் பார்க்கலாம். குவாலிட்டில ரொம்ப நல்லாவே இருக்கு. ஆனா முக்கியத்துவமா இதுல வந்து உங்களுக்கு 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கிடைக்கும். பாருங்க எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு. இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல வந்து டேப்லெட்ஸ்ல வந்து ஜெனரலி 144 Hz வந்து நான் பார்த்ததே இல்லைங்க. திஸ் இஸ் சூப்பர்ப். IPS LCD கொடுத்தாலும் 144 Hz கொடுத்து மேட்டரை சரியாக்கிட்டாங்க. அப்புறம் இதுல வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. 30, 60, 90, 120, 144 ஸ்விட்ச் ஆயிக்கும் டிபெண்டிங் ஆன் தி கண்டென்ட். அப்புறம் OnePlus சொல்றாங்க உங்களுக்கு டால்பி விஷன் சப்போர்ட் இதுல கிடைக்குமாமா. ஆனா நாங்க நெட்ஃபிளிக்ஸ்ல ட்ரை பண்ணப்போ டால்பி விஷன் சப்போர்ட் இல்லங்க. பட் நாங்க என்ன பண்ணோம், டால்பி விஷன் வீடியோ லீகலி ஃப்ரீயா கரெக்டான வீடியோ டவுன்லோட் பண்ணி செக் பண்ணப்போ இட் ரன்ஸ் அப்சல்யூட்லி ஃபைனுங்க. இந்த டேப்லெட் வாங்குறதுக்கான மெயின் ரீசன் நான் என்னன்னு சொல்லுவேன் தெரியுமா? உள்ள இருக்கிற சிப்செட் தாங்க. Dimensity 9000 சிப் கொடுத்திருக்காங்க. அந்த SoC நீங்க பாத்தீங்கன்னா செம பவர்ஃபுல்லான SoCங்க. இதுல நீங்க PUBG வந்து
90 FPS ல விளையாடலாம், Call of Duty 120 FPS ல கூட விளையாடலாம். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா Android கூட ஆல்மோஸ்ட் 1 மில்லியன் வரைக்கும் டச் பண்ணும். ஸ்மூத்தா இருக்கு. டெய்லி யூசேஜ்க்கு கேமிங்க்கு வந்து கண்டிப்பா நான் சொல்வேன், ஒரு கேமிங்காக டேப்லெட் வாங்குறீங்கன்னா, ஒரு நல்ல பிரைஸ் ரேஞ்ச்ல பாக்குறீங்கன்னா OnePlus Pad இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் யூ. அது இல்லாம ரெண்டு வேரியன்ட் உங்களுக்கு கிடைக்கும். 8/128GB 12/256GB வேரியன்ட் இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் பிரைஸ் என்ன தெரியுமா? 8/128 வந்து 37,999 போட்டிருக்காங்க. 12/256 வந்து 39,999. ரெண்டாயிரத்துக்கு உங்களுக்கு 12GB கிடைக்கும் போது இட் இஸ் பெட்டர் டு பை தட். அப்புறம் வந்து இந்த RAM டைப் வந்து LPDDR5 RAM-உம் UFS 3.1 ஸ்டோரேஜும் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் பேட்டரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9510 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. வித் நான் சொன்ன மாதிரி 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங். பேட்டரி வந்து பெரிய பேட்டரி தான். பேட்டரி லைஃப் நல்லாவே லாஸ்ட் ஆகும். 1.5-2 days மாடரேட் யூசேஜ்ல கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். அப்புறம் இந்த 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்கு. 0 to 100 80 மினிட்ஸ்ல இந்த டேப்லெட்டை ஃபுல் சார்ஜ் பண்ணிரும். உண்மை சொல்லணும்னா ஒரு டேப்லெட்ல இந்த மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. ஃபாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பிளஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் பாசிபிள் ஆன் OnePlus Pad. இப்போ நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Wi-Fi 6 and Bluetooth 5.3 கிடைக்கும். Wi-Fi 6 சப்போர்ட்ல நான் வந்து Wi-Fi டெஸ்ட் பண்ணப்போ Wi-Fi பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்குங்க. ஆனா ஒரு விஷயம் இருக்கு, OnePlus வந்து ஃபியூச்சர் அப்டேட்ல சொல்றாங்க OnePlus Pad Connect அப்படின்னு ஒரு ஃபீச்சர் கொண்டு வர போறாங்க. அதுல வந்து செல்லுலர் ஷேர் கனெக்டிவிட்டி அப்படின்னு ஒரு ஃபீச்சர் கொண்டு வர போறாங்க. அந்த ஃபீச்சர் நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு OnePlus 11 இல்ல OnePlus 11 இருந்துச்சுன்னா, அதுல 5G இருந்துச்சுன்னா டைரக்டா நீங்க 5G நெட்வொர்க் போன்ல இருந்து டேப்லெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ஹாட்ஸ்பாட் மாதிரி ஒர்க் ஆகாது. OnePlus ஓட ப்ரொப்ரைட்டரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஹாட்ஸ்பாட்டோட பெட்டரா இருக்கும் ஸ்டெபிலிட்டி, பெட்டரா இருக்கும் ரிலையபிலிட்டி, பெட்டரா இருக்கும் பவர் எஃபிஷியன்சி. ஆனா இது வரைக்கும் நாங்க இதை டெஸ்ட் பண்ணல. டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் கண்டிப்பா காமெண்ட்ல போட்டுறேன், இல்லனா இன்னொரு வீடியோ பண்ணிடுறேன். சாஃப்ட்வேர் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. ஆஃப் கோர்ஸ் Oxygen OS 13 பேஸ்ட் ஆன் Android 13 கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு OnePlus ப்ராமிஸ் பண்றது 3 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் and 4 years of security updates. So சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் குட்னு சொல்வேன். பட் சாஃப்ட்வேர் வந்து ஒரு டேப்லெட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நல்லா இப்போதைக்கு நல்லா டியூன் பண்ணலன்னு நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? இதை யூஸ் பண்ணும்போது என்னமோ OnePlus 11 ஃபோன் யூஸ் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இதுல ஃபீச்சர்ஸ் என்னன்னா, உங்களுக்கு வந்து ஒரு டாக் கீழே கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஸ்பிளிட் ஸ்கிரீன் இருக்கு. அது ரெண்டு தான் உங்களுக்கு டேப்லெட் ஸ்பெசிபிக் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நான் Xiaomi Pad 5 யூஸ் பண்ணிருக்காங்க. அதுல வந்து உங்களுக்கு ஸ்பிளிட் ஸ்கிரீனுக்கு மேல ஃப்ளோட்டிங் விண்டோ யூஸ் பண்ணிக்கலாம். டாக் வந்து எங்க இருந்து வேணாலும் நீங்க டாக் எடுத்துட்டு வரலாம். அதெல்லாம் இதுல பண்ண முடியாது. பட் OnePlus என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஈகோசிஸ்டம் ஃபீச்சர்ஸ்லாம் அப்புறமா அப்டேட்ல வரும்னு சொல்றாங்க. சோ அதுக்காக வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிட்டு நான் சொல்றேன் என்னோட கருத்து என்னன்னு. ஓகே, கேமரா பத்தி பேசலாமா? பின்னாடி 16 மெகாபிக்சல் கேமரா, முன்னாடி 8 மெகாபிக்சல் கேமரா. ரெண்டுமே ஓகேன்னு சொல்லுவேன். ரெண்டு கேமரா வச்சு நாங்க போட்டோஸ் எடுத்தோம். குவாலிட்டி இஸ் டேப்லெட்லாம் பிக்சர் குவாலிட்டி நீங்க நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது. இட்ஸ் ஓகே, சர்வீசபிள் அப்படின்னு நான் சொல்லுவேன். டேப்லெட்ல இருக்க கேமராஸ் நீங்க எதுக்காக ஜெனரலி யூஸ் பண்ணுவீங்க? ஃபார் ஜூம் கால்ஸ், கூகுள் மீட், அதுக்கெல்லாம். கூகுள் மீட்ல வந்து OnePlus ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க, லைம்லைட்னு சொல்லிட்டு. இந்த லைம்லைட் ஃபீச்சர் எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்க வந்து எங்க போறீங்களோ கேமரா அங்க மூவ் ஆகுங்க. நான் எல்லாத்த பத்தி சொல்லிட்டேன். ஆனா இந்த ஸ்பீக்கரோட குவாலிட்டி பத்தி சொல்றதுக்கு மறந்துட்டாங்க. இதுல வந்து உங்களுக்கு குவாட் ஸ்பீக்கர் வித் டால்பி அட்மாஸ் கிடைக்கும்ல. குவாலிட்டி இஸ் damn good. கேட்கலாமா லைவா? நீங்க வீடியோஸ் பார்க்கும்போது, மூவிஸ்லாம் பார்க்கும்போது இதுல வந்து சவுண்ட் குவாலிட்டி சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா நான் சொல்றேன். ஆனா ஒரே விஷயம் என்னன்னா, இதுல 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இல்லாதனால you will have to use wireless headphones. ஓகே, ஆக்சஸரிஸ் பத்தி பேசலாமா? குவிக்லி நான் சொல்றேன். இது நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மேக்னெட்டிக் கீபோர்டுங்க. இந்த கீபோர்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீஸ் கொடுத்திருக்காங்க. இந்த கீஸோட குவாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு டைப் பண்றதுக்கு, வெரி குட். பட் இந்த ட்ராக் பேட் பாத்தீங்கன்னா அப்படி சின்னூண்டு இருக்கு. அதுல வந்து நீங்க ஜெஸ்டர்ஸ் பண்ணும்போது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு பண்றதுக்கு. அதான் ஒரு பிரச்சனை இல்லையே. அதர்வைஸ் குட் குவாலிட்டின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த ஸ்டைலஸ் பத்தி நீங்க பாத்தீங்கன்னா I'm not very happy with it. இதுல 4096 pressure points கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். பட் என்ன சொல்றது, ஆப்பிள் பென்சில் ஐபேட் கூட யூஸ் பண்ணீங்கன்னா, இல்ல S Pen வந்து சாம்சங் டேப்லெட் கூட யூஸ் பண்ணீங்கன்னா, ஒரு பென் டு பேப்பர் ஃபீல் அவங்க வந்து கிரியேட் பண்ண பாப்பாங்க. இதுல வந்து அப்படிலாம் தோணாதுங்க. அப்படியே கிளாஸ்ல எழுதுற மாதிரியே இருக்கும். அப்புறம் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து கரெக்டா ரெஜிஸ்டர் ஆகல நிறைய தடவை நான் அந்த மாதிரி பண்ணும்போது. பட் நிறைய விஷயம் வந்து OnePlus, ஆப்பிள் அண்ட் சாம்சங் இருந்து காப்பி பண்ற மாதிரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இந்த மாதிரி மேக்னெட்டிக் அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம், ஐபேட்லயும் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்க எழுதிட்டு இருக்கும்போது டபுள் டேப் பண்ணீங்கன்னா அது எரேசர் மோடுக்கு போயிடும். டைரக்டா நீங்க எரேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்கிரீன் ஆஃப் ஆயிருந்தா கூட நீங்க வந்து ஸ்டைலஸை டேப்லெட்டை டச் பண்ணீங்கன்னா டைரக்டா நீங்க ரைட் பண்ணிக்கலாம். தட் இஸ் லைக் சாம்சங். இப்போ பிரைஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கீபோர்டு கவர் வந்து உங்களுக்கு 7,999க்கு போட்டிருக்காங்க. இந்த ஸ்டைலஸ் வந்து 4,999ங்க. எக்ஸ்பென்சிவ் தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். டேப்லெட்டோட பிரைஸ் பட் ஓகேன்னு சொல்லுவேன். ஸோ மெயினா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டேப்லெட்டோட இண்டஸ்ட்ரி நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் வாங்குற டேப்லெட்னா என்னன்னா ஐபேட் தாங்க. ஐபேட் இல்லைன்னா மோஸ்ட்லி என்ன ப்ரிஃபர் பண்றாங்கன்னா பட்ஜெட் டேப்லெட்ஸ் ப்ரிஃபர் பண்றாங்க. under 20,000 under 25,000. அப்போ இந்த OnePlus Pad
வந்து யாருக்காகன்னு கேட்டீங்கன்னா நான் டெஃபினெட்லி சொல்வேன் ஃபார் கேமர்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்தூசியாஸ்ட்ஸ். ஆண்ட்ராய்டில் பெரிய ஸ்க்ரீனில் கேமிங் பண்ண விரும்புறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டேப்லெட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணலாங்க. ஸோ இந்த OnePlus டேப்லெட் நீங்கள் வாங்கலாமா கூடாதா? கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாங்க. பெஸ்ட் டேப்லெட் அப்படின்னு சொல்ல மாட்டேன், பட் அ குட் ஆப்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன். ஆல்ரைட், தட் வாஸ் த வீடியோ ஆஃப் த OnePlus Pad. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஆசம் வீடியோஸ்க்காக டக்குன்னு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech தமிழ்.